அனைவருக்கும் போகி பொங்கல். போகி பொங்கல்ல என்ன பழையன கழிதலும் புதிய போதிலும் அப்படின்னா வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் கொண்டு போயிருக்கிறதா. ஆனாலும் முதல்ல நம்ம வழக்கத்தை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு பழைய குட்டி பாய் இருந்ததுங்க. அதை கொண்டு போய் போகியில போட்டேன். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா பாய்ஸ் எல்லாம் சுத்தி நின்று போகி கொளுத்திட்டு இருந்தாங்க. எல்லாருமே குட் பாய்ஸ். எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னாங்களா. நானும் அவங்களுக்கு சந்தோஷமா பொங்கல் வாழ்த்தலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கலர் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். போகி பண்டிகையாச்சு, நல்ல மோளம் எல்லாம் வரைஞ்சு நடுவுல நெருப்பு போல வரையலாம்னு சொல்லி அழகா வரைஞ்சு வச்சாங்க. மோகன் கிட்ட காமிச்சா என்னமா வாழைப்பழத்தை வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். சரி போகிட்ட விடுங்க, அதுவும் நல்லாதான் இருக்கு. அப்புறம் போகியை பத்தி சொல்லிட்டு இருந்தோமே, வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு கெட்ட குணம் இருக்கும். பகைமை, பொறாமை, இப்படி இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் இந்த போகியில எரிச்சிட்டு நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகை நமக்கு சொல்லி கொடுக்கறது. சோ இந்த நல்ல நாள்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறதோட மட்டும் இல்லாம தீபஜோதியின் பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெயை ஊத்தி வீடு முழுக்க விளக்கேற்றி வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்போம். நல்லாவே இருப்போம். தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெயில் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.